கோவை மாவட்டம் மதுக்கரை அருகே சுற்றித் திரியும் காட்டு யானையுடன் மேலும் 2 யானைகள் இருப்பதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதனால் கிராம மக்களை அச்சுறுத்தும் ஒற்றை யானையை பிடிப்பதில் என்ன மாதிரியான சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது என்பது பற்றி நமது செய்தியாளர் ஷெர்லியிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். ஷெர்லி, வணக்கம். ஷெர்லி, இந்த கோவை மாவட்டத்தில் ஒற்றை யானையோட மேலும் 2 யானைகள் இருக்கிறதா வனத்துறை சார்பாக சொல்லப்படுகிறது. இதனால் இந்த ஒற்றை யானையை பிடிப்பதற்கு என்ன மாதிரியான சிக்கல்கள் ஏற்படும்? கோவை அடுத்த மதுக்கரை பகுதியில் ஊருக்குள் புகுந்து ஒற்றை யானையானது அட்டகாசம் செய்து வந்தது. இந்த யானையை மயக்க ஊசி கொடுத்து பிடிக்க வேண்டும் என்பது இங்கு இருக்கிற விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் சார்பாக கோரிக்கை வைக்கப்பட்டது. அதன்படி வனத்துறையினரும் மிஷன் மதுக்கரை மகாராஜ் என்ற ஒரு ஆபரேஷனை துவக்கி இருக்கிறார்கள். அதற்கான முதற்கட்ட நடவடிக்கைகள் எல்லாம் செய்து கொண்டு வரப்படுகிறது. சுமார் பார்த்தோம்னா இந்த காட்டுக்குள் திரியும் காட்டு யானையை தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டு வராங்க. சுமார் 100க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் இந்த பணியில் ஈடுபட்டு வராங்க. காட்டுக்குள்ள பார்த்தோம்னா சுமார் 20க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் அந்த யானையை கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தாங்க. இந்த நிலையில பார்த்தோம்னா அந்த ஒற்றை காட்டு யானது மேலும் 2 காட்டு யானைகளுடன் இணைந்து உலா வருவது தெரிய வந்திருக்கு. இதுல பார்த்தோம்னா இப்ப ஊருக்குள் வந்து போகும் காட்டு யானை, ஒற்றை காட்டு யானையின் வயது சுமார் 18 முதல் 20 வயது வரை இருக்கிறது. இதனுடைய தற்போது 2 காட்டு யானைகள் இணைந்திருக்கிறது. 2ம் ஆண் யானைகள். சுமார் 16 முதல் 18 வயது மதிக்கத்தக்க 2 ஆண் யானைகள் இருக்கிறது. தற்போது இந்த காட்டு யானையை மயக்க ஊசி செலுத்து பிடிக்கும் பொழுது இந்த 2 யானைகள் உடன் இருந்தால் பல்வேறு பிரச்சனைகள் நேரிடும். குறிப்பாக பார்த்தோம்னா குறிவைத்து அதனை மயக்க ஊசி செலுத்துவதில் பாதிப்பு ஏற்படும். இந்த யானை மயக்க நிலையில் இருக்கும் பொழுது மற்ற யானைகளும் இதனால் பாதிப்பு ஏற்படும் என தெரிகிறது. இது குறித்து கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வனத்துறை அதிகாரி அவர்களிடம் கேட்ட பொழுது பார்த்தோம்னா இந்த யானையை பிடிப்பதற்கு முன்பாக இந்த உடன் இருக்கக்கூடிய இந்த 2 காட்டு யானைகளும் விரட்டுவதற்கான நடவடிக்கை தற்போது மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த உடன் இருக்கக்கூடிய இந்த 2 யானைகளையும் விரட்டிய பின்னர் இந்த ஊருக்குள் சுற்றி தெரியும் இந்த ஒற்றை காட்டு யானையை பிடிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்திருக்காங்க. ராஜலட்சுமி. ஷெர்லி, இந்த காட்டு யானையை பிடிப்பதற்காக 3 கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டிருக்கிற நிலையில மேலும் ஒரு கும்கி யானை எப்போது வர இருக்கிறது? தற்போது இந்த காட்டு யானையை பிடிப்பதற்காக 4 கும்பி யானைகள் வரப்படும் என்று உத்தரவிட்டிருந்தது. அதன்படி பார்த்தோம்னா முதுமலை பகுதியிலிருந்து விஜய் என்ற 46 வயதான கும்கி யானையும் மற்றும் சாடிவயல் பகுதியில் இருந்து 2 கும்கி யானைகள், அதாவது விஜய் என்ற கும்கி யானையின் சகோதரனான சுஜய் மற்றும் பாரி என்ற 2 கும்கி யானைகள் என மொத்தம் 3 கும்கி யானைகள் கோவை நவகரை பகுதியில் முகாமிட்டுள்ளனர். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கிய கும்கி யானையானது டாப் ஸ்லிப் பகுதியில் இருந்து கலீம் என்ற கும்கி யானை வர இருக்கிறது. இந்த 4 கும்கி யானைகளை வைத்தே இந்த ஆபரேஷன் ஆனது துவங்கப்பட உள்ளது. குறிப்பா பார்த்தோம்னா அந்த மயக்க ஊசி செலுத்திய பின்பாக அந்த மயக்க நிலையில் இருக்கக்கூடிய காட்டு யானையை அந்த வாகனத்தில் எடுத்து செல்வதற்காகவே இந்த 3 கும்கி யானைகளும் பயன்படுகிறது. அதிலும் மிகவும் முக்கியமாக அந்த யானையை வாகனத்தில் ஏற்றுவதற்காக கலீம் என்ற மிகவும் திறமை வாய்ந்த அந்த கும்கி யானை பயன்படுத்தப்படும். அந்த யானை வருவதற்கான உத்தரவு வருவதில் சிறிது தாமதம் ஏற்பட்டு வருகிறது. அதன் காரணமாக கலீம் இந்த நவகரை பகுதிக்கு வருவது தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று இரவு அல்லது நாளை கலீம் கும்கியானது கோவை வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜலட்சுமி, இது மட்டும் இல்லாமல் இங்கு பிடிக்கக்கூடிய கும்கி யானையானது ஆனைமலை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கூண்டு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் தான் இங்கு குடிக்கக்கூடிய இந்த காட்டு யானையை கொண்டு போய் வைத்து அந்த காட்டு யானைக்கு கும்கியான பயிற்சி அளிக்கப்படும். அதற்கான ஆய்வு பணிகளும் மேற்கொண்டு வரப்பட்டிருக்கு. ராஜலட்சுமி. ஷெர்லி, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.